இலங்கை கிரிக்கெட் வீரர்களை பொறுத்தவரையில் அண்மை காலமாக மிக மோசமான பிரதிகளை இலங்கை கிரிக்கெட் வீரர்களும் அணியும் காட்டி வருகின்ற நிலையில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மிகப்பெரிய அளவிலான கெடுபிடிகளை மிகப்பெரிய விதிமுறைகளை இவர்களுக்காக வரையறுத்திருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இனி வரப்போகிற நாட்களில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிய பல திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. இதிலே முதன்மையானதுதான் இந்த ஃபிட்னஸ் டெஸ்டாக இருக்கிறது. இதனால் தான் IPL போட்டிகளிலே பல வீரர்கள் இந்த ஃபிட்னஸ் பிரச்சனையை காரணம் காட்டி விளையாட முடியாது போனது. துஷாரப் வழக்கு தொடுத்திருந்தார். இதே நேரத்தில் ஒரு ஆங்கில ஊடகம் கொண்டு வெளியிட்டிருக்கின்ற செய்தியை அப்படியே மொழிபெயர்த்து இலங்கையின் தமிழ் ஊடகம் கொண்டு பிரசுரித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் என்ன வரப்போகிறது என்று சொன்னால், வீரர்களின் திறனை ஊக்குவிப்பதையும் வெற்றிகளை தூண்டுவதையும் நோக்கமாக கொண்டு ஒரு புதிய போனஸ் முறைமைகள் அல்லது சம்பள குறைப்பு விதிகள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வீரர்களுடைய திறமை அடிப்படையிலே தான் எதிர்வரும் சர்வதேச தொடர்களுக்கான கொடுப்பனவை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தீர்மானிக்கும் என்பதுதான் அதனுடைய சாராம்சமாக இருக்கிறது. இனிவரும் காலங்களில் தொடர் வெற்றிகளுக்காக போனஸ் தொகையானது தரவரிசையில் முதல் 4 இடங்களில் உள்ள அணிகளுக்கு எதிராக வெற்றி பெறும் தொடர்களுக்கு மாத்திரமே வழங்கப்பட போகிறது. இதற்கு முன்னர் தரவரிசையில் முதல் 9 இடங்களில் உள்ள அணிகளுக்கு எதிரான தொடர் வெற்றிகளுக்கும் போனஸ் தொகை வழங்கப்பட்டு வந்தது. இதே போல டெஸ்ட், ஒரு நாள் மற்றும் 20-20 எந்த ஒரு போட்டி வடிவத்திலான தொடரிலும் தோல்வியடைந்தால் அந்த தொடருக்கான போட்டி ஊதியத்திலிருந்து 10% தொகை குறைக்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறதாம். அத்தோடு வெளிநாடுகளில் இடம்பெறும் தொடர்களின் போது பெறும் வெற்றிகளுக்கு முழுமையான போனஸ் வழங்கப்படும். அதேவேளை உள்நாட்டில் பெறும் வெற்றிகளுக்கான போனஸ் மட்டுப்படுத்தப்படவுள்ளதாக அறிய வருகிறது. எவ்வாறாயினும் 20-20 தொடர்களை பொறுத்தவரையில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பெறும் வெற்றிகளுக்கு சமமான போனஸ் வழங்கப்பட போகிறது. சர்வதேச தரவரிசையில் முதல் இடத்தில் உள்ள டெஸ்ட் அணியை தோற்கடித்தால் கூட்டு போனஸ் தொகையாக $150,000 அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படும். 2வது, 3வது, 4வது இடங்களில் உள்ள அணிகளுக்கு எதிராக வெற்றிகள் புறப்படுகின்ற பட்சத்தில் $1,00,000, $75,000, அடுத்து $60,000 என்கின்ற அடிப்படையில் வரிசையில் போனஸ் வழங்கப்படும் என தெரிய வருகிறது. இது மாத்திரமல்லாமல் முதலிடத்தில் உள்ள அணியை தோற்கடித்தால் டெஸ்ட் போட்டிகளில் வெளிநாட்டில் தோற்கடிக்கப்படுகின்ற போது $150,000, உள்நாட்டிலே டெஸ்ட் போட்டிகளில் முதலிடத்தில் உள்ள அணியை தோற்கடித்தால் $1,00,000 அமெரிக்க வழங்கப்படும். ஒருநாள் போட்டிகளை பொறுத்தவரையில் வெளிநாட்டிலே முதலிடத்தில் உள்ள அணியை தோற்கடித்தால் $1,50,000, உள்நாட்டிலே என்று சொன்னால் $75,000. 20-20 தொடரிலே முதலிடத்தில் உள்ள அணியை உள்நாட்டிலே அல்லது வெளிநாட்டிலே எவ்விடத்திலும் முதலிடத்தில் உள்ள அணியை தோற்கடித்தால் $75,000 அமெரிக்க. ஒவ்வொரு போட்டிக்காகவும் வீரர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை பொறுத்தவரையில் டெஸ்ட் போட்டிகளிலே வெற்றிக்காக $15,000, அதே போன்று ட்ரோவானால் $10,000, தோல்வி கைவிடப்பட்ட போட்டிக்கு, அதாவது வெற்றி தோல்வியற்ற நிலையில் நிறைவுக்கு வருமாக இருந்தால் $7,500 என்கின்ற அடிப்படையில் வழங்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு நாள் போட்டிகளை பொறுத்தவரையில் வெற்றி பெற்றால் $7,500, தோல்விக்கு $3,500, கைவிடப்பட்ட போட்டிக்கு $3,000 என்கின்ற அடிப்படையில் வழங்கப்பட போகிறது. 20-20 போட்டிகளை பொறுத்தவரையில் வெற்றி பெற்றால் $5,000, தோல்வியடைந்தால் $2,500 அமெரிக்க, போட்டி கைவிடப்பட்டால் $2,000 என்கின்ற அடிப்படையில் போனஸ் வழங்கப்பட தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதாம். தலைவர்களுக்கான விசேட கொடுப்பனவை பொறுத்தவரையில் தலைமைத்துவ பொறுப்பை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு போட்டியிலும் மேலதிக கொடுப்பனவு வழங்கப்படும். எனினும் போட்டி முழுவதும் களத்தில் இருந்தால் மாத்திரமே இது வழங்கப்படும் என்று சொல்லியும் அறிவிக்கப்படுகிறது. டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளுக்கு மேலதிகமாக $1,000, 20-20 போட்டிக்கு மேலதிகமாக $500 அமெரிக்க, தனிப்பட்ட திறமைகளுக்கான ஊக்கத்தொகையாக ICC தரவரிசைப்படி ஒவ்வொரு போட்டி வடிவத்திலும் உலகின் முதலிட வீரரானால் $25,000 அமெரிக்க வழங்கப்படும். அதாவது அவர் தரவரிசையில் ரேங்கிங்கில் வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும் உலக தரவரிசையில் 2 முதல் 5 இடங்களுக்குள் வந்தால் $20,000 அமெரிக்க அந்த தரவரிசையில் வருகின்ற அந்த தருணத்தில் மட்டும் வழங்கப்படும். இது தவிர வருடாந்த ஒப்பந்த தொகை, பயண கொடுப்பனவு, நாளாந்த படி மற்றும் அனுசரணையாளர் பங்களிப்பு ஊடாக மேலதிக கொடுப்பனவுகள் வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எது எவ்வாறாயினும் இப்படி இலங்கையின் நாளிதழ் கொண்டு பிரசுரித்திருக்கின்ற செய்தி தொடர்பிலே ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டிடம் ஊடக பிரிவிடம் வினவிய போது இந்த புதிய கொடுப்பனவு முறைமை குறித்து இதுவரை இறுதி முடிவு எட்டப்படவில்லை என்று சொல்லி அவர்கள் தரப்பிலே தெரிவிக்கிறார்கள். இதே நேரத்திலே சண்டே டைம்ஸ் இன்றைய நாளிலே வெளியிட்டிருக்கின்ற செய்திகளின் அடிப்படையில் ஒரு புதிய செய்தி வந்திருக்கிறது. ஷம்மி சில்வா வருகின்ற புதன்கிழமை தன்னுடைய பதவியிலிருந்து விலகுகிறார் என்று சொல்லி செய்திகள் வந்திருந்தன. முன்னதாக கடந்த வாரத்தில் இந்த செய்தி வெளிவந்திருந்தாலும் அது உறுதிப்படுத்தப்படாத செய்தி என்று சொல்லப்பட்டிருந்தது. இன்று சண்டே டைம்ஸ் வெளியிட்டிருக்கின்ற செய்திகளின் அடிப்படையில் புதன்கிழமை ஷம்மி சில்வா பதவி விலகுகிறார் என்று சொல்லியும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன.